இந்த 3 to 4 இயர்ஸ்க்குள்ள அந்த குழந்தைக்கு ஒரு ப்ராப்பரான எஜுகேட் என்னன்னா சேஃப் டச் அண்ட் அன்சேஃப் டச். நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச விஷயம், ஒருத்தவங்க ஒன்று ரப் பண்றாங்க தொடுறாங்கன்னா எது நல்ல டச் எது பேட் டச், யாரு தொட்டாலும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவரா வரும்போது இந்த குழந்தை யூனிக் தான், உங்களோட குழந்தை வேற ஒரு விஷயத்துல பெஸ்டா இருக்கும், அது என்னன்னு அப்சர்வ் பண்ணலாம். அந்த குழந்தைய மட்டும் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு என்ன தேவை, ஒரு பேரண்டா அதை எம்ப்ரேஸ் பண்றதுக்கு, அதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும். நிறைய அம்மாக்கள் கிட்ட அவங்களோட மூட் ஸ்விங்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் அவங்களும் பேரண்டிங்கில் வந்து புதுசாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் பார்ட்னர் கிட்ட ஹெல்ப் கேட்காம அந்த கோபத்தை எல்லாமே குழந்தைங்க கிட்ட காமிக்கிறதுனால தான் அது டெரிபிள் 2ன்னு வந்து நம்ம அவங்கள சொல்லிட்டோமே தவிர்த்து குழந்தைங்க மேலே தப்பு கிடையவே கிடையாது. பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் வேணுமா பார்ட்னர்கிட்ட கேளுங்க. உங்களோட மூட் ஸ்விங்ஸ் ஹேண்டில் பண்ண முடியல. பெரிய கம்பேரிசன். இட் இஸ் லைக் எப்படி அப்படின்னா அவங்க வந்து 1 lakh earn பண்றாங்க, ஐ எம் earning 40,000 எவ்ரி மந்த். ஆனாலும் நான் வந்து என்ன பட்ஜெட் தாண்டி என் குழந்தைக்கு அது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்படின்னா நீங்க நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றோம், ஒரு குழந்தை கேட்டுட்டாங்களா நம்ம இன்னொருத்தர் கிட்ட நம்ம கடன் வாங்கி கூட அந்த விஷயத்த செஞ்சிடறோம். இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது இதையும் தாண்டி ஒரு இந்த குழந்தை கேட்கும்போது நீங்க பண்ணாம போகும்போது அங்க பேரண்டிங் கான்ஃபிளிக்ட் வர ஆரம்பிக்கும். குழந்தை பொய் சொல்ல ஆரம்பிக்கும், காசு எடுக்க ஆரம்பிக்கும், வீட்டுல அப்பா அம்மாவுக்கு தெரியாம அந்த காசு எடுக்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, இப்போ இருக்காங்க இல்லையா பேரண்ட்ஸ், இந்த நியூ மாம்ஸ், இப்போ இருக்க ஜெனரேஷன் பேரண்ட்ஸ், அவங்களுக்குலாம் வந்து நிறைய சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியுது. ஆனால் இப்போ நான் என்ன சொல்லிக் கொடுக்கணும், பேரண்டிங் கைட்லைன்ஸ்னா என்ன, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகிறாங்க இல்லையா. இந்த ஏஜுக்கு இதை சொல்லிக் கொடுக்கலாமா, இதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ பேரண்டிங் கைட்லைன்ஸ்னா என்ன, என்னென்னலாம் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு 1 yearலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே, என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணும், உங்களோட ஒரு அந்த டீனேஜ் சிண்ட்ரோம் வரைக்கும் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கறது அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கூகுளில் போட்டு பார்க்கறது, சாட் ஜிபிடியில் போட்டு பார்க்கறது, இது வந்து உங்களுக்கு ஒரு காமன் கைட்லைன்ஸ் தான் கொடுக்கும். என் குழந்தைக்கு என்னென்னா நீங்களாம் பண்ணணும் அப்படின்றது. இது எல்லாத்துக்கும் முக்கியம், அந்த குழந்தைய நிறைய அப்சர்வ் பண்ணணும். நிறைய அப்சர்வ் பண்ணணும்னா அந்த குழந்தையோட நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ வீட்லேயே வந்துட்டு அண்ணா தம்பி அக்கா தங்கச்சிலாம் இருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் வேற வேற மாதிரி தான் இருப்பாங்க. பேரண்டிங்கும் நம்ம வேற வேற மாதிரி தான் பண்ணி ஆகணுமே தவிர்த்து அங்கே வந்து ஒரே பேரண்டிங்கை நம்ம பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம கூகுள்லேருந்தோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஆப்லேருந்தோ நம்மளுக்கு எப்படி அந்த பேரண்டிங் கைட்லைன்ஸ் வரும். உங்கள் குழந்தைய ஃபர்ஸ்ட் நிறைய பாருங்க, நிறைய பார்த்துட்டு அந்த குழந்தையோட உலகத்துக்குள்ள நம்ம வந்து முதல்ல போகணும். அதுக்கப்புறம் தான் அந்த பேரண்டிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம், ஒரு பிறந்த குழந்தைக்கு ஆரம்பிக்கணும்னா ஸ்லீப் ரொட்டீனும் வேக்கப் ரொட்டீனை, நிறைய விளையாடுறது, மொபைல் ஃபோன் கொடுக்காம எந்த அளவுக்கு அந்த குழந்தைய வந்து என்கேஜ் பண்ணி வச்சுக்க முடியும். மேம் சொன்ன மாதிரி அந்த புத்தகம், அதை வந்து நம்ம பிறந்த குழந்தையிலேருந்தே ஆக்சுவலி ஆரம்பிக்கலாம். நிறைய பிக்சர்ஸ்லாம் வச்சு அதுலேருந்து ஆரம்பிச்சு நம்ம முதல்ல படிக்க ஆரம்பிக்கணும். அந்த குழந்தைக்கு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிட்டே வரணும். அண்ட் ஜென்டில் பேரண்டிங் பற்றி நம்ம பேசினோம்ல, அதில் வந்து இனிமே கொஞ்சிட்டே தான் இருக்கணுமா, இல்லை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த 1 yearலேருந்தே எதுக்கெல்லாம் நோ சொல்லணும், இதை நீ ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக இதை நீ ஃபாலோ பண்ணினா உனக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் டைம் இவ்வளோ நேரம் கிடைக்கும், நீ வந்து ஃபோனே நீ யூஸ் பண்ணலை அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி அந்த நோ சொல்றது, பவுண்டரி செட் பண்றது, இது எல்லாமே நம்ம ஆரம்பிக்கணும். அதே மாதிரி எடுத்த உடனே வந்து மேம் சொன்ன மாதிரி சாட் ஜிபிடி இது. அண்ட் செகண்ட் திங் என்னன்னா வந்து ஒரு மாண்டிசரி செட்டப் வீட்ல செட் பண்றது, அண்ட் தென் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இதுக்கே வந்து ஜம்பிங் இன். இது எல்லாமே வந்து சும்மா காய்கீரை செக்ரிகேட் பண்றது, அது கூட அதை வச்சு ஷேப் ஸ்டிச் பண்றது. அண்ட் செகண்ட் திங் பவுண்டரிஸ். இப்ப 8 months ஒரு குழந்தை இருந்தனா அவங்களுக்கு வந்து ஒரு புக் வச்சுக்கோங்க, ஸ்டோரி டைம். அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன, நம்மளோட எபிக்ஸ், அது எந்த ரிலீஜன் ஆகட்டும், ராமாயணா மகாபாரதா வாட் எவர் இட் இஸ், அவங்க நம்ம எபிக்ஸ் வந்து பிக் லைஃப் லெசன்ஸ் நமக்கு வந்து. ஸோ எபிக்ஸே வந்து நம்ம நிறைய 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 கதையா அவங்களுக்கு சொல்லலாம். 8 months பேபி, 6 to 8 months தே ஸ்டார்ட் அப்சர்விங் திங்ஸ். ஸோ அப்பத்துலேருந்து நம்ம இது ஸ்டார்ட் பண்ணா அவங்களுக்கு தெரியாம வந்து அவங்க சப்கான்ஷியஸா வந்து இதெல்லாம் போய் வந்து நல்லா பதிஞ்சிட்டு தென் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் மாறும். த வே ஹவு தே see the world, அது வந்து அவர் எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்க, இது எல்லாமே அப்பத்துலேருந்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம இப்படி ஏஜ் வைஸாக பிரிச்சிடலாமா, 1 year வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லீப் ரொட்டீன், ஒரு ஃபுட் ரொட்டீன் தேவை. ஸோ 2 to 3 என்ன சொல்கிறது, அந்த டெரபிள் 2 அப்படின்றாங்களே, அந்த 2 to 3 என்ன சொல்லிக் கொடுக்குறது. பேசிக்லி அதுதான் அந்த ஏஜுக்கே அழகு, அது துருன்னு ஓடுறது தான் அழகே. அதுல இன்னொரு பெனிஃபிட் பேரண்ட்ஸ்க்கு என்ன தெரியுமா, நம்ம ஒல்லி ஆகலாம், ஃபிட்டா இருக்கலாம். இல்லைன்னா உட்காந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல் லேப்டாப் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ வி லேவ் டு என்ஜாய். நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட் மோட்லயே பார்க்க ஆரம்பிச்சோம். ஐயோ ஓடுறான் குதிக்கிறான், ஒரு நேரமும் உட்கார்றது இல்லை. ஐயோ எவ்வளவு அழகா சுறுசுறுப்பா இருக்கா என் குழந்தை,
பாக்குற பார்வை தான் இருக்கு. இன்னொன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் லைக் என்ன பண்ணணும், எப்படி வளர்க்கணும் அப்படின்னு. என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு கைட்லைன் சொல்றேன். இந்த சோஷியல் மீடியால போயிட்டு ஐயோ அவங்க பயங்கரமா பண்றாங்க, அவங்க குழந்தைக்கு விளையாட்டு சாமான்ல இருந்து சாப்பிடுறதுல இருந்து டிஃப்ரெண்டா பண்றாங்க, நான் அதெல்லாம் பண்றதே இல்லை, ரொம்ப லோவா ஃபீல் பண்றாங்க, இன்ஃபீரியரா ஃபீல் பண்றாங்க, நான் ஒரு நல்ல பேரண்ட் இல்லையோ, அந்த கொஸ்டின் வந்துருது. அங்க அவங்க வந்து பெஸ்ட் வெர்ஷன் மட்டும் தான் காமிக்கிறாங்க. அந்த worst வெர்ஷன் வீட்ல 1008 இருக்கும். அதெல்லாம் நமக்கு வரவே வராது. ஸோ எவ்ரி சைல்டு இஸ் யூனிக். அது உண்மையாவே கூட இருக்கட்டும். உங்களோட குழந்தை வேற ஒரு விஷயத்துல பெஸ்டா இருக்கும். அது என்னன்னு ஆஷா சொன்ன மாதிரி நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஸோ கம்பேரிசன் எனி டைம் வித் எனி ஒன் இஸ் நாட் அன் அக்செப்டபிள் ஃபேக்ட். இந்த குழந்தை யூனிக் தான். அந்த குழந்தைய மட்டும் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு என்ன தேவை, ஒரு பேரண்டா அதை எம்ப்ரேஸ் பண்றதுக்கு, அதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறது தான் ஒரு பேரண்டோட. நம்ம என்னதான் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ்ல டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் குழந்தைங்க இந்த பாத்திரம், டம்ளர், கரண்டியை தான் வச்சு விளையாடுறாங்க. நம்ம தான் உட்காந்து அவ்வளவு செலவு பண்றோம். நமக்கு ஒரு இன்னேட் எபிலிட்டி ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த கரண்டி பிடிக்கிறது, காய்கறி பிடிக்கிறது, தண்ணியில விளையாடுறது, பேப்பரை கிழிக்கிறது. ஆனா இதுதான் நமக்கு வந்து ஐயோ என் பாத்திரத்தை எடுக்கிறான், ஐயோ என் பேப்பரை கிழிக்கிறான், தண்ணி கொட்டுறான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஆகுது. பட் அதை விட்டுட்டா நம்ம நிறைய சேவ் பண்ணலாம் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதே பேரண்ட் வந்து சொல்லுவாங்க, ஐயோ என் குழந்தை எல்லாம் பண்ண மாட்டேங்குது, அமைதியா உட்கார்ந்து இருக்கானே, ஒண்ணுமே சாப்பிட்டாம சைலண்டா இருக்கானே. சோ பண்ணாலும் நமக்கு பிரச்சனை தான், பண்ணாம இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். ஸோ இட் இஸ் ஆல் ரிலேட்டட் டு பேரண்ட் மைண்ட் செட். மேம் சொன்ன மாதிரி உங்க குழந்தைக்கு என்ன தேவையோ ஃபர்ஸ்ட் கிவ் தட் டு யுவர் சைல்ட். இது பிரெக்னன்சில இருந்து குழந்தை இருக்கும் போதுலது அந்த குழந்தைக்கு நீங்க புக்ஸ் படிக்கிற பழக்கத்தை, மேம் புக் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்க பிரெக்னெண்டா இருக்கும் போதே நிறைய நிறைய நல்ல புக்ஸ் படிக்கும் போது அந்த குழந்தை உள்ள கேட்டுட்டே இருக்கும். அந்த குழந்தை வெளியில வரும்போது ஏன்னா அந்த growth, அந்த வளர அந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்க்குள்ள அந்த குழந்தைக்கு நிறைய விஷயம் ஃபீட் பண்றீங்க. நீங்க அந்த குழந்தைக்கு நீங்க சத்தா சாப்பிட்டு ஹெல்தியா அந்த குழந்தை நான் இருக்கணும்ன்றத தாண்டி இந்த மாதிரி விஷயத்த நீங்க கொடுக்கும்போது அந்த குழந்தை இந்த உலகத்துக்குள்ள வரும்போதே நல்ல விஷயத்தோட சேர்த்து வர வைக்கிறீங்க. இதை தாண்டி இப்ப நம்ம பார்த்தோம் 1 yearல இருந்து என்ன பண்ணோம், 2 yearsக்குள்ள என்ன பண்ணோம், இந்த 3 to 4 yearsக்குள்ள அந்த குழந்தைக்கு ஒரு ப்ராப்பரான எஜுகேட் என்னன்னா சேஃப் டச் அண்ட் அன்சேஃப் டச். நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச விஷயம், ஒருத்தவங்க ஒண்ணு ரப் பண்றாங்க தொடுறாங்கன்னா எது நல்ல டச் எது பேட் டச், யாரு தொட்டாலும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவரா வரும்போது ஒரு 5ல இருந்து ஒரு 9 yearsக்குள்ள இந்த ஏஜ்க்குள்ள வரும்போது அவங்களோட பாடியில சேஞ்சஸ் எப்படி இருக்க ஆரம்பிக்கும், உன்னோட அனாட்டமிக்கல் சேஞ்சஸ் எப்படி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயத்தை பத்தி அந்த குழந்தைகிட்ட பேசணும். இந்த விஷயத்த நீங்க பேசும்போது தான் ஒரு பேரண்ட் கிட்ட அந்த குழந்தை வந்து சொல்ல ஆரம்பிக்குமா, எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு சேஞ்சஸ் நான் பாக்குறேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாரோ ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கும். வேற யாரோ அந்த குழந்தைகிட்ட வந்து தெரியாம இந்த விஷயத்த பத்தி பேசும்போது கூட இது தப்பு, இதை பத்தி நம்ம பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த குழந்தைக்கு வர ஆரம்பிக்கும். அது அப்படியே ஸ்லோவரா இன்னும் போகும்போது ஒரு 11ல இருந்து ஒரு 10க்கு மேல அந்த 15 அந்த ஸ்டேஜ்க்குள்ள வரும்போது அந்த பியூபர்ட்டியை பத்தி பேசுறது, அப்போ அவங்க எப்படிலாம் சேஃபா இருக்கணும், அப்போ ஆன்லைன் அவேர்னஸை பத்தி கொடுக்கறது கூட அந்த ஏஜ்ல நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 15+ போகும்போது ப்ராப்பரான கிளியர் செக்ஸ் எஜுகேஷன், ரிலேஷன்ஷிப்னா என்ன, ஒருத்தவங்க கிட்ட எப்படி பழகணும், எப்படி இருக்கணும்ன்ற விஷயத்த இது பேசிக்காவே இந்த குழந்தைக்கு ரொம்ப அடிப்படையில ஒரு பேரண்டா சொல்லி கொடுக்குற விஷயம். அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்ஸ்ல நிறைய ஸ்கூல்ஸ்ல சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. இதாண்டி நிறைய ஸ்கூல்ஸ்ல இன்னுமே அதெல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பத்தி நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போதே ப்ராப்பரான எஜுகேஷனுக்குள்ள போயிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி பேசிக்கான ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் பேரண்டிங் ஸ்டைல நம்ம கொடுக்குற விஷயம். ஒரு விஷயத்த பத்தி பேசுவோம், இதை பத்தி உனக்கு யார் சொல்லி கொடுத்தா, இதை பத்தி நீ ஏன் பேசுற அப்படின்றத விட்டுட்டு ஏண்டாமா ஏன் என்னாச்சு உங்களுக்கு இதுல ஏன் டவுட் வந்துச்சு அப்படின்ற விஷயம் நிறைய பேரண்ட்ஸ் பண்ற தப்பு. அப்படிதான் யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? ஆமா, மாடர்ன் பேரண்டிங் ஸ்டைல்லயும் அந்த தப்பு நடக்குது. இதை பத்தி இவ்வளவு பெரிய விஷயத்த செக்ஸ் அப்படின்ற விஷயம் தப்புன்றதை தாண்டி அது உன்னோட பாலினம் என்னன்னு சொல்றது, அந்த விஷயத்த பத்தி பேச ஆரம்பிக்கிறது தப்பு கிடையாது. அது ப்ராப்பரா எஜுகேட் நம்ம பண்ணாம போறதுனாலதான் யாரோ ஒருத்தர்கிட்ட அந்த எமோஷனல் சப்போர்ட் வர ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தவங்க நம்ம குழந்தைய யூஸ் பண்ணும் போது நமக்கு அந்த விஷயம் வர ஆரம்பிக்கும். நமக்கு தெரிஞ்ச அந்த பேசிக்கான விஷயத்துல குழந்தைங்களை வளர்க்கறத தாண்டிட்டு உங்க குழந்தைய சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு நம்ம குழந்தைய வெளில ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வெளியில இருக்க உலகத்துல வாழ ரியல் வேர்ல்டுக்குள்ள குழந்தை கூட வாழ ஆரம்பிக்கிறோம். கம்பேர் பண்றது, இப்ப மேம் சொன்னாங்க சன்னுக்கும் மூணுக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அது ரெண்டுமே யூனிக்கான நேச்சர்ல இருக்கு. உங்க குழந்தைக்கான ஒரு அழகான நேச்சர் இருக்கு. அதை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுக்க, அப்ப என்னால பண்ண முடியாது போல, நான் செய்ய மாட்டேன் போல, நான் இவ்வளவுதான் போல, ஏன் அம்மாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு கோபம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைலே நீங்க மாத்திட்டு இருக்க ஆரம்பிக்க. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிப்போம். எந்த விஷயத்துல எல்லாம் சொல்லி கொடுக்க, உங்க குழந்தை சரியா படிக்க முடியலையா, அவங்களுக்கு மெமரி
ரொம்ப கஷ்டமா இருக்கா, இதை எப்படி டியூன் பண்ணலாம்னு நினைங்களே தவிர அவங்க கூட கம்பேர் பண்ணி அடிக்கிறது திட்டுறதுனால ஒரு விஷயம் மாற போறல. ஆனா எந்த இடத்துல நீங்க பனிஷ் பண்ணுமோ அந்த இடத்துல அந்த குழந்தைய பனிஷ் பண்ணும். நீங்க பனிஷ் பண்றது அந்த குழந்தைக்கு வேல்யூவா இருக்கணும். இந்த மாதிரி பனிஷ் இந்த சென்ஸ் வேல்யூபிள் பனிஷ்மெண்ட்ஸ்னா இந்த மாதிரி. இப்ப நம்ம என்ன பண்றோம், குழந்தைய அடிக்கிறோம், திட்டுறோம், நீ தப்பு பண்ணிட்டியா, நீ இந்த மாதிரி பண்ணதுனால நீ இப்படிதான் இருக்கும். அதை தாண்டி அந்த குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் பேசுங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணனால இன்னைக்கு உங்களுக்கான இந்த மந்தோட பேக்கெட் மணி நாங்க கட் பண்றோம், இந்த பேக்கெட் பண்ணி உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கலாம். அதை தாண்டி என்ன பண்ணலாம், உங்களோட பிளேயிங் டைம் நான் கட் பண்றேன், நீங்க இந்த பண்ணனால உங்களுக்கானது இதுதான். அதுக்கப்புறம் நம்மளோட கேம் டைம்ஸ், உனக்கு நான் 1 hour ஒரு 20 minutes நான் ஸ்கிரீன் டைம் கொடுத்தல, இது உனக்கு கிடையாது, இன்னைக்கு நீ இந்த விஷயத்த பண்ணனால இதை நான் உனக்கு கட் பண்றேன். நீங்க அடிச்சு திட்டி ஒரு விஷயத்த சொல்றதை தாண்டி இந்த மாதிரி பண்ணும்போது ஐயோ நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை பண்ணோம்னா நமக்கான ஒரு டைமிங் அம்மா எடுத்துறாங்க, ஸோ நம்ம இந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வர ஆரம்பிக்கும். நம்ம அடிச்சோ திட்டியோ சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறனால எப்படி இருக்கும்னா அந்த குழந்தைக்கு அக்ரஷன் ஜாஸ்தியாகும். ஏன்னா அடிக்கிறாங்க திட்டுறாங்க, அப்ப அந்த கோவத்தை வீக்கரா இருக்க தம்பி கிட்ட காட்ட ஆரம்பிப்பாங்க. அது இன்னும் முக்கியமான விஷயம், பெரிய குழந்தை 2 குழந்தைங்க இருக்க வீட்டுல 3 குழந்தைங்க இருக்க வீட்டுல ஒரு பையன் குழந்தை பொண்ணு குழந்தை இருக்க வீட்டுல ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கும். பொண்ணு ஒரு மாதிரி, பையனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, பொண்ணு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஈவன் எஜுகேஷன் சிஸ்டம்லயும் அப்படிதான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பெரிய பையனுக்கு சின்ன பையன் தெரியுமா, சின்ன பையன் நீ தான் அக்செப்ட் பண்ணி விட்டு கொடுத்துடணும், தம்பி தானே தங்கச்சி தானே நீ கொடுக்கணும். 2 பேருக்குமே அங்க ஈக்குவலான ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும். எப்படிதான் இருந்தாலும் பெரிய பசங்களுக்கு ஒரு லீடிங் குவாலிட்டி இருக்குதான். அதுக்காக இப்படி பண்ணும்போது அந்த பெரிய குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்னா அப்ப அவ்வளவுதான் போல, எல்லாமே தம்பிக்கு தான் கொடுத்துருவாங்க போல, அப்ப நம்ம என்ன அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியாம நீங்க நல்லது பண்றன்ற பேர்ல ஒரு குழந்தைக்கு ஒண்ணு கொடுத்துட்டு இன்னொரு குழந்தை நீங்க ஹர்ட் பண்றீங்க. இங்க ஈக்குவலா தான்ப்பா இருக்கணும், அண்ணனுக்கு நீ இந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், உனக்கான ஒரு விஷயம் இது கிடைக்க ஆரம்பிக்கும், தம்பிக்கு நீ இதை கொடுக்கணும்ப்பா, தம்பி உனக்கு இந்த லவ் உனக்கு கொடுப்பா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ்ன்ற ஒரு விஷயத்த அந்த குழந்தைங்களுக்குள்ள சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏஜ் வைஸ் வந்து அழகா பிரிச்சு எல்லாமே சொல்லிட்டாங்க. 2 விஷயம் மட்டும் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டெரிபிள் 2ன்னு சொல்லி ஆரம்பிச்சிங்களா, அது எங்கேருந்து வந்ததுன்ட்டு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து இப்போ மேம் சொன்னாங்கல்ல இது மாதிரி வந்து துருன்னு இருக்கணும் அந்த வயசுல, அப்படிதான். அது நம்ம போஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் 2-3 years ஆகும் நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து செட்டில் ஆகி நம்ம முதல்ல ப்ராப்பரா நம்மளுக்கு எல்லாமே நடக்கிறதுக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய அம்மாக்கள் கிட்ட அவங்களோட மூட் ஸ்விங்ஸை ஹேண்டில் பண்ண முடியாம அவங்களும் பேரண்டிங்ல வந்து புதுசா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம பார்ட்னர் கிட்ட ஹெல்ப் கேட்காம அந்த கோவத்தை எல்லாமே குழந்தைங்க கிட்ட காமிக்கிறதுனால தான் அது டெரிபிள் 2ன்னு வந்து நம்ம அவங்கள சொல்லிட்டோமே தவிர்த்து குழந்தைங்க மேல தப்பு கிடையவே கிடையாது. பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் வேணுமா பார்ட்னர்கிட்ட கேளுங்க. உங்களோட மூட் ஸ்விங்ஸ் ஹேண்டில் பண்ண முடியலையா நம்ம முதல்ல அதை கத்துக்கணும். எய்த்த வீட்டுல சொன்னாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அவங்க எல்லாம் அந்த கம்பாரிசன் எல்லாம் பண்றோம். நம்ம அபார்ட்மெண்ட்லயே வந்துட்டு அங்க அந்த குழந்தை வந்து பாரு 2 வயசுல வந்து சூப்பரா பேசுறாங்க, திருக்குறளை படிக்கிறாங்க, இதெல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம குழந்தைங்க கிட்ட போய் காமிச்சிட்டு அந்த குழந்தைய வந்து நம்ம தப்பா வந்து சொல்றோம். ஸோ டீசென்சிட்டைசேஷன் ஆகுவாங்க கிட்ஸ். அது என்னன்னா இந்த நார்மலைஸ் ஆகுவாங்க. அக்ரெசிவ் பிஹேவியர், மூட் ஸ்விங்ஸ் பேசும் இல்லையா, ஸோ அந்த மூட் ஸ்விங்ஸ் எப்படி நமக்கு இருக்குமோ அதெல்லாம் நம்ம அவங்க மேல எக்ஸிபிட் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து அது டீசென்சிட்டைஸ் ஆகும். ஓகே இப்படி பிஹேவ் பண்றது நார்மல் தான், ஸோ எனக்கு கோவம் வந்தாலும் நான் இப்படி பிஹேவ் பண்ணலாம். அப்படி அந்த டீசென்சிட்டைசேஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா அது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும் ஃபுல்லாவே. ஸோ தே மூவ் அடாலசென்ட் ஏஜுக்கு போகும்போது அண்ட் தென் ரிலேஷன்ஷிப்ல போகும்போது இது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது, திஸ் டெரிபிள் 2ல ஸ்டார்ட் ஆன விஷயம். ஸோ அந்த டீசென்சிட்டைசேஷன் நம்ம ஹேண்டில் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கணும் கிட்ஸ்க்கு. ஐ ரிமெம்பர் அந்த திருக்குறள் சொன்னதும் ஐ வெண்ட் பேக். எங்கள் அப்பா என்ன சொன்னது, இந்த திருக்குறள் எல்லா திருக்குறளையும் 5 வயசு குழந்தை படிச்சுட்டான், ஸ்டேட் போர்டு மார்க் எடுக்கணுன்ற மாதிரி. இப்போ எப்படி இருக்கு கொஞ்சம் மாடர்னைஸ்டா, அந்த பையன் அழகா ரீல்ஸ் எல்லாம் பண்றான், அந்த பையன் அழகா பாட்டுலாம் பாடுறான், ஜிம்னாஸ்டிக் பண்றான், ஸ்கேட்டிங் போறான். இங்கிலீஷ் பேசுறாங்க. எக்ஸாக்ட்லி, இந்த இங்கிலீஷ் வேற ரொம்ப இஷ்யூவா இருக்கு இப்போ. எனிவே இது பேரண்ட்ஸ் கிட்ட இருக்க பிரச்சனை. பட் இப்போ இருக்க பேரண்டிங் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு கைண்ட் ஆஃப். இதுக்காகவே நிறைய வந்து யங்கா இருக்கவங்க வந்து கொஞ்சம் குழந்தைய தள்ளி வைக்கலாம், 2-way salaries இருந்தாலும் கொஞ்சம் குழந்தை தள்ளி வைக்கலாம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ், கிட்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி, சைல்ட்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் எவ்வளோ ரொம்ப, ஏன்னா எனிவே எஜுகேஷன் இஸ் எக்ஸ்பென்சிவ். அண்ட் அவங்களோட ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற ஒரு கிளாதிங்காக இருக்கட்டும், டாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். என் குழந்தைக்கு ஒரு அழகான ஸ்டைலான காஸ்டியூம் போட்டு விடணும். இப்போ யாரும் அரை ட்ரௌசரோட அலைய விடுறதில்ல, அந்த அரை ட்ரௌசரே எவ்வளோ அழகாக போடலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸ்டைலிங்கான ஹேர் கட்ஸாக இருக்கட்டும், கேர்ள் பேபினா அந்த அவ்வளோ கேர்ள் பேபிக்கு இப்போ கேட்க வேண்டாம், ஏகப்பட்ட விஷயங்கள். முன்னாடி தான் வந்து பொண்ணுங்களை கண்டுக்காம
இருந்தாங்க. இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்குன்னா ரொம்ப காஸ்ட்லியா விற்குது எல்லாமே. ஸோ இந்த பேரண்டிங் எப்படி நாங்க மேனேஜ் பண்றது? பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப பாவமா இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா எங்க இருந்து இந்த பாயிண்ட் நமக்கு வருது அப்படின்னா, ஆல்வேஸ் நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ்ல நம்ம வந்து அவங்க நம்ம கொடுத்த பெஸ்ட்ல இன்னும் பெஸ்டா நம்ம சைல்டுக்கு கொடுக்கணும் அப்படி யூ திங்க். அதே மாதிரி நமக்கு ஒரு வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட, அதுல நம்ம இன்னும் வேர்ஸா இருக்கணும் தான் யூ கிட்ஸ். ஸோ அதனாலதான் ஓகே, என்னோட சின்ன வயசுல வந்து இந்த பீஸா பர்கர் இதெல்லாமா எனக்கு இல்ல. ஸோ இந்த மால்ஸ்க்கு போறது, இந்த ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ் அந்த வயசுல எனக்கு இல்ல. ஸோ லெட் மை கிட் என்ஜாய் ஆல் தீஸ் திங்ஸ். ஒரு விஷயம் வந்துட்டு செகண்ட் திங் என்னன்னா கம்பேரிஷன். பெரிய கம்பேரிஷன். இட் இஸ் லைக் எப்படி அப்படின்னா, அவங்க வந்து 1 lakh earn பண்றாங்க எவ்ரி மந்த். ஐ எம் earning 40,000 எவ்ரி மந்த். ஆனாலும் நான் வந்து என்ன பட்ஜெட் தாண்டி என் குழந்தைக்கு அது கொடுக்கறோம் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட் இல்லையா? அது இல்லாம யூ ஆல்வேஸ் ரிலேட் டு யுவர் சைல்ட்ஹுட். நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது நம்ம எப்படி இருக்காங்க, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எப்படி பிஹேவ் பண்றாங்க, இதெல்லாம் ரிலேட் பண்ணி தான் நம்ம இங்க போர்ட்ரேட் பண்ணணும். ஸோ வென் யூ ஆர் போர்ட்ரேட்டிங் இன் திஸ் வே என்ன ஆகும், சைல்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். என் அம்மா எப்ப எனக்கு வந்து இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, இல்ல எப்ப அவன் மூட் ஸ்விங் மாறிட்டு she will scold at me, அவன் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்குமே வந்து பெருசா அந்த மணியோட வேல்யூ தெரியாத மாதிரி ஃபீல் பண்றேன். ஏன்னா முன்னாடி எல்லாம் கடைக்கு போயிட்டு வேணா ஒரு 10 ரூபா 20 ரூபா நோட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அதுல ஒரு 15 ரூபா செலவச்சுன்னா 5 ரூபா காயின் எண்ணிட்டு வந்து கொடுக்கலாம். இப்போ எல்லாமே ஜிபே. ஸோ அவங்க நினைச்சுக்கிட்டாங்க அம்மா ஃபோன்ல இருந்து காசு வந்துகிட்டே இருக்கும், காசு இருந்துகிட்டே இருக்கும், இங்க போனா எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அந்த மணியோட வேல்யூ எப்படி சொல்லி கொடுக்கறது? ஏன்னா பணத்தை சொல்லி சொல்லி கொடுத்து வளர்க்காதுன்னு சொல்றாங்க. குழந்தை தான் என்ஜாய் பண்றோம். ஒரு சிலர் கஷ்டம் சொல்லி கொடுத்து வளரணும்னு சொல்றாங்க. அது எந்த மாதிரி எந்த மீட்டர்ல சொல்லி கொடுக்கணும்? இது ஃபினான்ஷியல் டிசிப்ளின்னு சொல்லலாம். ஒரு குழந்தை கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும், எப்படி நம்ம அதை சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அது வளரும் போது மணியோட வேல்யூன்ற ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ மேம் சொன்னாங்க, நம்ம என்ன பண்றோம்னா மத்தவங்க அந்த குழந்தைக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், அந்த குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு கூட்டு போறோம், என் குழந்தைக்கும் நம்ம இப்பெல்லாம் பண்ணணும் போது முதல்ல பேரண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லி கொடுக்க வந்து எது உனக்கு தேவை, எது உனக்கு வேணும், நமக்கு தேவையானது என்ன, நான் முதல்ல இது எனக்கு இந்த விஷயம் எனக்கு தேவையான அத்தியாவசியம்னு ஒரு விஷயம் இருக்கு, இது நமக்கு தேவையான ஒரு விஷயம், இந்த விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு பேரண்ட் அந்த விஷயத்த பண்றான். ஃபேண்டசிக்காக ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபேண்டசியான ஒரு ஸ்டைல்குள்ள போகும்போது வெளியில இருக்கவங்க அதான் சொன்ன ரியல் லைஃப்குள்ள வாழ ஆரம்பிக்காம ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்டைலை நம்ம அந்த குழந்தைக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காகவே இந்த மணின்ற ஒரு விஷயம் பெரிய ரோல் பிளே பண்ணுது. இன்னொரு விஷயம், அந்த குழந்தைக்கு சேவிங்ஸ்ன்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். சின்ன வயசுலேருந்தே ஒரு பிகி பேங்க் கொடுத்துட்டு இதை நீ சேவ் பண்ணுப்பா, இதை நீ எவ்வளவு சேவ் பண்றியோ இது நான் உனக்கு இந்த திங் வாங்கி கொடுக்குறேன், இந்த பொருள் நீ வாங்கிக்கலாம், உனக்கு பிடிச்சாமா நான் உனக்கு வேல்யூவான ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்குறேன். அப்ப குட்டி குட்டியான விஷயம், ஒரு கோல்டு அசார்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றது அந்த குழந்தையே சேர்த்து வச்சு வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும். இங்க நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றோம், ஒரு குழந்தை கேட்டுட்டாங்களா நம்ம இன்னொருத்தர் கிட்ட நம்ம கடன் வாங்கி கூட அந்த விஷயத்த செஞ்சிடறோம். ஆனா இன்னைக்கு நீங்க கடன் வாங்கி உங்களால முடிஞ்சது உங்க சக்திக்கு நீங்க செய்றீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது இதையும் தாண்டி ஒரு இந்த குழந்தை கேட்கும்போது நீங்க பண்ணாம போகும்போது அங்க பேரண்டிங் கான்ஃபிளிக்ட் வர ஆரம்பிக்கும், சண்டை போட ஆரம்பிக்கும், குழந்தை பொய் சொல்ல ஆரம்பிக்கும், காசு எடுக்க ஆரம்பிக்கும், வீட்டுல அப்பா அம்மாக்கு தெரியாம அந்த காசு எடுக்க. சோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு பேசிக்கா நம்மளோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் என்ன, நம்ம என்ன மாதிரி இருக்கும், என்ன கோத்ரூ பண்றோம், நம்ம எப்படி அந்த மணியை சேவ், அப்பா எப்படி மணி ஏர்ன் பண்றாரு, அம்மா எப்படி மணி ஏர்ன் பண்றாங்க. இந்த கூகுள் பேல நீ போயிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு நீ வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வரேன்னா இந்த மணி போனதுக்கு அப்புறம் அப்ப அவங்க கிட்ட எவ்வளவு இருக்கும். இது வந்து நம்ம கையில கொடுத்து நம்ம வாங்குறதும் தாண்டி போன்ல இருந்து போறதும் டிஜிட்டல்ல போறதும் மணி தான் அப்படின்ற ஒரு வேல்யூவை ப்ராப்பரான ஃபினான்ஷியலான எஜுகேஷனும் அந்த குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் பண்ணோம். அந்த குழந்தை என் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க பாருங்க இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ் வாங்கி தந்துட்டாங்க, நீங்க எனக்கு வாங்கியே தரமாட்டீங்க, இப்பெல்லாம் கேட்கும் போது அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், திட்டுவோம். இந்த மாதிரி பண்றதாண்டி இல்லப்பா நீ வீடியோ கேம்ஸ் தாண்டி நம்ம வந்து சேர்ந்து ஒன்னா விளையாட ஆரம்பிக்கலாம். சோ இந்த ஹாப்பினஸ் அவங்களுக்கு அப்படியே நம்ம எப்படின்னா டியூன் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம அந்த குழந்தைய கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்கூல்ஸ்ல பார்க்கும்போது இல்ல அந்த குழந்தை வந்து வெளியில பார்க்கும்போது நெய்பர்ஹுட்ஸ்ல விளையாடும் போது பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் கூட பேசிக்கான விஷயம். பர்த்டே செலிப்ரேஷன் குழந்தைங்க வளர இப்ப நம்ம பர்த்டேக்கும் பிரசன்ட் வேணும், ஃப்ரெண்ட் பர்த்டேக்கும் பிரசன்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வேற கொடுத்து அனுப்பணும், அவங்க சொல்றது மட்டும் தான் கொடுத்து அனுப்பணும். இந்த மாதிரி ஃபேண்டசியா நம்ம அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அதை நம்ம என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்ஸ்டன்ட் ஆஃப் தட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம வந்து ஒரு ஹெல்ப் மாதிரி ஆர்கனைஸா செலிப்ரேட் பண்ணலாமா. ஸோ இதை என்கரேஜ் பண்றீங்க அந்த குழந்தைக்கு. அப்போ என்கரேஜ் பண்ணும்போது ரெண்டு விஷயம் என்னன்னா, ஃபினான்ஷியலா எப்படி இருக்கணும்னு கத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க, இன்னொருத்தருக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்றதுன்ற ஒரு விஷயத்த பேசிக்கான நாலேஜ் அந்த குழந்தைங்க கத்துக்க ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் செலிப்ரேட் பண்ணும்,
சொல்லணும், இந்த மாதிரி தான் எனக்கு கேக் வேணும், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாதான் நான் வெளில வருவேன், இந்த ட்ரெஸ்ஸை போட்டாதான் நான் இருப்பேன்னா இல்ல. இந்த இடத்துல ஒரு பேரண்டா இதை நான் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி அடமெண்டா இருக்கறனால உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்ன்ற விஷயத்த கொடுக்க மாட்டேன்றத இந்த ஃபினான்ஷியல்ல இருந்தே நம்ம எடுத்துட்டு வரும்போது தான் அந்த குழந்தைக்கு அதோட வேல்யூ தெரியும். அன்டில் அண்ட் அன்லெஸ் பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகிட்ட அந்த ஒரு மணிக்கான இம்பார்ட்டன்ஸ் சொல்லலைன்னா அந்த குழந்தைக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. இப்போ நம்ம அதை விட்டுட்டு அந்த குழந்தை ஒரு 12 வயசுக்கு அப்புறமா ஒரு 20 வயசு காலேஜ் போகும்போது எனக்கு KTM பைக் வேணும்னு கேட்பான், செகண்ட் இயர் போகும்போது எனக்கு கார் வேணும்னு கேட்பான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் BMW கார்ல போறேன் எனக்கு ஆடி கார் வாங்கி. இது எல்லாமே மாறிட்டே இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், குழந்தை கேட்கிறான், அவன் காலேஜ் படிக்கிறான், என் பொண்ணு காலேஜ் போறான், நான் எப்படியோ மத்தவங்க எல்லாம் என்ன யோசிப்பாங்கன்னு வாங்கி கொடுக்குறேன். நீங்க பேசிக்கா இங்க இருந்தே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தை அந்த இடத்துக்கு போகும்போது நான் ஏர்ன் பண்ணி வாங்கணும், நான் ஏர்ன் பண்ணி என் ஃபேமிலி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துட்டு போகணுன்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிக்கும். இஃப் ஐம் நாட் ராங், எனக்கு இதில் புரிஞ்சது என்னன்னா, சின்ன இந்த மெட்டீரியலிஸ்டிக் ஹாப்பினஸ் வந்து சின்னதாக வந்து இந்த குழந்தை ஏதாவது பண்ணும்போது ஒரு gift நம்ம வாங்கி கொடுக்குறோம்ல, எய்தர் அதுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறதோ இல்லை ஒரு ப்ளே பண்ணுறதோ அப்படி மாற்றிட்டோம்னா, ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஒரு வாட்டி ஒரு கிஃப்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி அது அப்படியே அந்த அளவுக்கு போய் It should be in the form of emotions and experiences. Materials தாண்டி இவங்க சொன்னாங்க மணி பத்தி என்னது. ஸோ அதுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அம்மா வேலை பண்ணல, என்னோட பாட்டி வேலை பண்ணல, ஆனா எப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டாலும் கடுகு டப்பால இருந்து, பருப்பு டப்பால இருந்து, அரிசி டப்பால இருந்து ஒரு 10,000 15,000 அவங்களால புரட்ட முடியும். ஸோ என்னன்னா அந்த பிசிக்கலா அதை டச் பண்ணி நம்ம ஒரு 10 ரூபா சேர்ந்துருச்சு, இன்னொரு 100 ரூபாய் சேர்ந்துருச்சு, அது மல்டிப்ளை ஆகிறத நம்ம கண்ணால பார்க்கும்போது இல்ல, யூ டெவலப் தட் குட் ஃபீலிங், இமோஷன். ஓகே, ஸோ அந்த இமோஷன் end of the day emotion and feeling is nothing but energy, magnetic energy, electromagnetic energy. So இன்னும் கூட நீங்க அதை வந்து உங்களோட அந்த பவுண்டரி எக்ஸ்டெண்ட் பண்றீங்க, இன்னும் கூட காசை நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. ஸோ அந்த பிசிக்கலா அந்த பணத்தை நம்ம வாங்கி அதை சேமிச்சு இல்லை செலவு பண்ணும்பொழுது அதை சந்தோஷமா செலவு பண்ணணும். ஐயோ என்னால இது வந்து செலவு பண்ண முடியுது, நான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணேன், என்னால எனக்கு ஒரு சேலை வாங்கிக்க முடியுது அப்படின்னு நம்ம சந்தோஷமா செலவு பண்ணும்போது கனெக்ஷன் டு மணி வந்து ஒரு நல்ல டெவலப் ஆகும். ஸோ அதே தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சும்மா நம்ம வந்து டிஜிட்டலா பண்றது வந்து நமக்கு ஈஸியா இருக்கு, பட் தென் அதோட வேல்யூ அங்க மிஸ் ஆகுது. அந்த வேல்யூ என்னன்னா நம்ம அதை பிசிக்கலா தொட்டு பார்த்து உணர்ந்து அதை பழகணும். அதே போல அந்த பிகி பேங்க் சொன்ன மாதிரி அந்த ப்ராக்டிஸையும் நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும். இன்னொன்று வந்து இப்போ இருக்கிற பேரண்டிங் வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு சொன்னீங்க. ஸோ ஐ வுட் லைக் டு ஆட் அ பாயிண்ட் ஆன் தட். என்னன்னா டெஃபினிஷன் ஆஃப் அ ஹாப்பி லைஃப் வந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் மாறிடுச்சு. நம்மளோட அம்மா காலத்துல வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம், வெள்ளிக்கிழமைனா ஒரு கோவில் போறோம், சண்டே ஆனா தூர்தர்ஷன்ல ஒரு படம் பாக்குறோம், ஒளியும் பாக்குறோம். திஸ் வாஸ் த டெஃபினிஷன் ஆஃப் அ ஹாப்பி லைஃப். இப்போ வந்து இல்ல 2 பேரும் ஏர்ன் பண்றோம், வெக்கேஷன் போகணும், ரீல்ஸ் போடணும், யாருமே படத்துல வர மாதிரி கார் வாங்கணும், வீடு வாங்கணும், படத்துக்கு போகணும், பாப்கார்ன் வாங்கணும், எல்லாரும் பார்க்கணும். எத்தனை பேர் பார்த்திருக்காங்க அந்த நம்பர்ஸ் எல்லாம், அதெல்லாம் வந்து ஒரு மாய உலகத்துல சிக்கியிருக்காங்க. மனுஷன் எப்படி இயங்குறான்னா, மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டி என்ன செய்தோ அங்க நான் போய் ஃபிட் ஆனாதான் நான் கரெக்டான மனுஷன், நான் தனியா நின்னா நான் தப்பான ஆளு அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. உங்களோட மனசாட்சிக்கு நீங்க கரெக்டா இருக்கீங்களா, நீங்க இது ஏன் பண்றீங்கன்ற ஒரு வேலிட் பாயிண்ட் உங்களுக்கு தெரியுதா, அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க அந்த மெஜாரிட்டியோட குரூப்போட போய் சேரணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க தனியாளா இருந்தா கூட நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா, அதுதான் மேட்டர். இந்த ஸ்ட்ராலர் வாங்குறது, அந்த ராக்கர் வாங்குறது, எய்தர் இதெல்லாம் கூட அந்த 1 year தான் மேக்ஸிமம். அந்த 8 months அவங்க தவழ ஆரம்பிச்சதும் நம்ம ராக்கர்லாம் போட முடியாது, அது அவங்க செகண்ட் ஹேண்ட்ல கூட பை பண்ணலாம். ஸ்ட்ராலர் வந்து நான் நிறைய யோசிப்பேன், நம்ம ரோட்வேஸ் அந்த அளவுக்கு இருக்கவே கிடையாது, அப்பார்ட்மெண்ட்குள்ள மட்டும் வேணா நம்ம தள்ள முடியுமே தவிர ரோட்டுக்கு எடுத்துட்டு வரவே முடியாது. அப்புறம் நிறைய இந்த டாய்ஸ் எல்லாம் பை பண்றாங்கல்ல, அது நிறைய எலக்ட்ரிக் டாய்ஸ். ஜென்ரலா என்ன சொல்றாங்கன்னா, எலக்ட்ரிக் டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னு தான், அந்த கலர்ஸ் அண்ட் லைட்ஸ் எல்லாம் ரொம்ப காட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு தான் அவ்வளோ ஆயிரமா செலவு பண்றாங்க. ஸ்ட்ராலர்லாம் 10,000 வருது சாலிடா. அதுக்கு அவங்களுக்கு நிறைய வாங்கி கொடுக்கலாம், யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இல்லையா. நம்ம அதை கூட நம்ம கொஞ்சம் இந்த செகண்ட் ஹேண்ட வாங்குறதோ இல்ல தவிர்க்கிறதோ தூக்கிட்டு போறதோ அதுவே கூட நம்ம பண்ணிடலாம். டைம் வர்சஸ் மணி தாங்க. டைம் இருக்கிறவங்களுக்கு மணி இருக்காது, மணி இருக்கிறவங்களுக்கு டைம் இருக்காது. இன்னொன்னு வந்து மணி ஏர்ன் பண்றத பத்தி நிறைய பேசுறாங்க. நான் வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும்ன்றத அதை நிறைய வந்து வீட்டுல பேசுறாங்களே தவிர்த்து அந்த இம்பார்ட்டன்ஸ், எதுக்காக இந்த பொருள் உனக்கு வேணும், எதுக்காக இதை வாங்கணும்ன்றத விட்டுடுறாங்க. இப்போ மேம் சொன்னாங்க இது மாதிரி நிறைய காசு எடுத்துட்டு போறது. எனக்கு ஒரு கிளைண்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, அவங்க கிரெடிட் கார்டில் வந்துட்டு 2 lakhs ஸ்வைப் பண்ணிட்டாங்க. அப்பாவுக்கு மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியுது. ஓகே, அந்த பையன் கிட்ட கேட்டா எதுக்காக பண்ண அப்படின்னு கேட்டா, இந்த 2 lakhs கேமிங்க்கு 2 lakhs வந்து 4 lakhs ஆகுமா. ஸோ சரி எதுக்காக ஆகணும் அந்த 4 lakhs அப்படின்னு கேட்டா, அப்பாக்கு வந்து பிஸ்னஸ் லாஸ். ஸோ
அப்பா வந்து எதை கேட்டாலும் வந்து எனக்கு இப்ப பைசா இல்ல நான் வந்து திருப்பி இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், நான் இவ்வளவு சம்பாதிக்கணும், நம்ம திருப்பி அந்த வீடை வாங்கணும், இப்படி பேசிட்டே இருக்கிறாங்க. சோ நான் வந்து இந்த கேம்ல விளாண்ட அப்படின்னா எங்க அப்பாவுக்கு 2 லட்சத்தை 4 லட்சத்தா கொடுத்துட்டா சீக்கிரமா நாங்க பணக்காரங்க ஆயிடுவோம். அப்ப அந்த குழந்தைக்கு என்ன அங்க நாலேஜ் போயிருக்கு அப்படின்னா நம்ம சீக்கிரம் சம்பாதிக்கலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய குழந்தைங்க இந்த ரீல்ஸ் போட்டா நம்மளுக்கு பைசா வரும், யூடியூப்ல நம்ம கண்டென்ட் போட்டா நம்ம சீக்கிரமா வந்துட்டு யூடியூபர் ஆயிடலாம். அதுல எவ்வளவு கஷ்டப்படணும், இன்னும் எத்தனை பேர் வந்துட்டு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதுக்காக போராடுறாங்க, என்ன மாதிரியான அது தெரிய மாட்டேங்குது. அதனால அஃப்கோர்ஸ் ஏர்ன் பண்றதை பத்தி பேசணும், அதுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் பேசணும். ஆனா நம்ம பணத்துக்கு பின்னாடியே எப்பயுமே ஓடிட்டே இருக்கக்கூடாது. நம்ம அதை வாங்கணும், இதை வாங்கணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும்ன்றத அந்த மட்டும் பேசாம இம்பார்ட்டன்ஸ் பேசணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். மேம் சொன்னதுக்கு ஒரு ஆட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின், நம்ம மணி டசன்ட் க்ரோ ஆன் ட்ரீ சொல்லி கொடுக்கணும் இல்லையா வீட்டில் வந்து, அது நமக்கு சொல்லணும். இதை வந்து ஒரு மைண்ட் செட்டாக நம்ம வந்து யூ ஹேவ் டு இன்ஸ்டில் இன் யோர் கிட். அந்த மைண்ட் செட் இல்லாமல் நம்ம எப்பவுமே நம்ம ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசிட்டே இருக்கும் போது. அண்ட் செகண்ட் திங் வந்து இண்டிபெண்டன்சி. குழந்தை இண்டிபெண்டா இருக்கணும். எல்லா டெசிஷன்ஸ்ல வந்து குழந்தை வந்து தே ஷுட் டேக் பார்ட். ஒரு விஷயம் நம்ம பேரண்ட்ஸ் மைண்ட் செட்லயே இருக்கு, அது எந்த டெசிஷன்ஸ்ல வந்து நம்ம இன்வால்வ் பண்ணணும், எந்த டெசிஷன்ஸ்ல இன்வால்வ் பண்ணக்கூடாது. மணில இன்வால்வ் பண்ணணும், ஆனா எந்த அளவுக்கு, வாட் இஸ் த லிமிட், அதோட பெஞ்ச் மார்க் என்ன, இதெல்லாம் நம்ம ஒரு ஃபேமிலி ரூல்ஸா வந்து ஒரு எட்டிக்வேட்டா நம்ம வச்சா ஈஸியா இருக்கும். நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம கிட்ஸ்க்கு வந்து எல்லாத்தையும் கிட்ஸ் முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணாம அந்த பெஞ்ச் மார்க் வச்சோன்னா யூ கேன் டிஸ்கஸ் திஸ் செப்பரேட்லி, யூ கேன் டிஸ்கஸ் திஸ் செப்பரேட்லி ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வர ப்ராசஸ்ல வந்து ஸ்ட்ரைட் ஃப்ரம் பிகினிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது இது அவங்களுக்கு ஒரு பிஹேவியர் ட்ரைனிங்காகவே இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு 20 rupees கொடுக்குறேன், நீங்கள் பிக்கி பேங்க்ல போட்டுக்கோங்க. எப்போ நான் உங்களுக்கு இந்த 20 கொடுக்குறேன், இஃப் யூ டூ திஸ் நான் உங்களுக்கு இது கொடுக்குறேன் சொல்லும் போது என்ன ஆகும்னா, அவங்க ஓகே திஸ் இஸ் வாட் த மணி ஐ ஏர்ன்ட் ஒரு ஃபீலிங்கு வந்துடும். அவங்களோட செல்ஃப் எஸ்டீமும் பூஸ்ட் ஆகுவாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து அவங்களோட பிஹேவியர், இந்த எமோஷனல் ஐக்யூ, எமோஷனல் கோஷன்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் அவங்களுக்கு வந்து இந்தாங்க புக் எடுத்துக்கோங்க, உட்காருங்க, படிங்க, இந்த ப்ராசஸ்ல இல்லாம ஈஸி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ சொசைட்டில நம்ம சொல்றோம் நம்ம குழந்தை எவ்வளோ கைண்டா இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் சொசைட்டி கைண்டா இல்லை இல்லையா? அந்த சொசைட்டியை எப்படி புரிஞ்சுக்கிட்டு எப்படி வாழணும், நம்ம கிட்ட இருக்க மக்களை எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணுறது, நம்ம கூட இருக்கவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க, என்ன நோக்கத்தோட பேசுகிறாங்க, இவங்க பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களான்றது குழந்தைக்கு தெரியாது. அதை எப்படி சொல்லிக் கொடுக்கறது அந்த குழந்தைக்கு? ஸோ இங்கே வந்து குழந்தை இந்த 0 to 7 years ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 0 to 7 years டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 0 to 7 years குழந்தை முக்கால்வாசி எங்கே இருக்குன்னா வீட்டில், நெக்ஸ்ட் வந்து ஸ்கூலில். ஸ்கூல் பிளேஸ் அ மேஜர் ரோல். இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னோட ஸ்கூலில் மாரல் சயின்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கும். மத்தியானம் முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு போனதும் அந்த கிளாஸ் தான். ஆனெஸ்டி, பர்சிவியரன்ஸ், இது. ஸோ அது அப்போ எங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் இப்போ டெஃபினட்டாக யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாரல் அந்த வேல்யூ அடிஷனுங்கிறது ஸ்கூலுக்கு ஒரு பங்கு உண்டு. இப்போ நிறைய வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ல இருந்து, ஃபுட்பால் கோச்சிங்ல இருந்து, அந்த மாதிரி மற்ற விஷயங்கள் போகும்போது பேசிக்கான இந்த விஷயத்த நம்ம விட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஸோ அதனால ஸ்கூல் ஆகட்டும், இல்லை வீட்டில் ஃபேமிலி ஆகட்டும், ஃபேமிலி மெயின்லி நம்ம வந்து அந்த வேல்யூ குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னாக்கா ஏன் எதிர்த்து பேசக்கூடாது, பெரியவங்கள்ட்ட எப்படி மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கிற அந்த வேல்யூ அடிஷன் சின்ன வயசுல இருந்தே நம்ம சொல்லி கொடுக்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப்னு நம்ம எப்படி நம்ம சொல்றோமோ அதை கைண்டா இருக்கிறது. இப்போ எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்றது ஓகே, உன்னோட பாயிண்ட்டை நீ வந்து அந்த இடத்துல வைக்கணும். ஆனா உன்னோட லாங்குவேஜ் அங்க வந்து எப்படி இருக்கு. ஸ்கூல் மேம் சொன்ன மாதிரி ஸ்கூல் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அதாவது டீச்சர்ஸ் மட்டுமே இல்லை, அவங்களோட பியர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோதான் வீட்டில் வந்து லாங்குவேஜ் வந்து நம்ம ரொம்ப அழகா கைண்டா என்ன பேசினாலும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற பையன் என்ன பேசுறாங்க. ஈவன் என் பையன் வந்து கேட்பான், நான் பண்ணாத தப்புக்கு என்னை வந்து கூப்பிட்டு திட்டுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பையனா இருந்ததுன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப நானும் நாளைக்கு தப்பை செஞ்சுட்டு அந்த எந்த பையனை அவங்களுக்கு பிடிக்காதோ அந்த பையனை நான் வந்து மாட்டி விட்டுடுறேன். ஸோ இது எங்க வருது, இது எங்க ஆரம்பிக்கும்? நம்ம வந்து வீட்டுல என்ன சொல்லி கொடுப்போம், நீ தப்பு செஞ்சா நீ ஒத்துக்கணும்பா, நீ தங்கச்சியை சொல்லக்கூடாது, அண்ணாவை சொல்லக்கூடாது. ஆனா ஸ்கூல்ல இதை பாக்குறாங்க பண்றாங்கன்ற போது டீச்சர்ஸ்க்கும் அந்த லிசன் பண்ற பேஷன்ஸ் இருக்கணும். யார் அங்க தப்பு செஞ்சா என்ன, அதாவது படிக்காத பையனா தான் கெட்ட பையன், படிச்ச பையன்லாம் நல்ல பையன்ற அந்த ஒரு லேபிளிங் வந்து கொடுத்துடக்கூடாது. அந்த இடத்துல யார் என்ன தப்பு நீங்க விசாரிங்க. அப்ப முதல்ல அந்த குழந்தைக்கு அட்லீஸ்ட் நீங்க பனிஷ்மெண்ட்
கொடுத்துட்டாலும் அட்லீஸ்ட் என்னோட டீச்சர் வந்து அந்த இடத்துல லிசன் பண்ணாங்க. இந்த லிசனிங்ன்றது எவ்வளோ பெரிய முக்கியம். ஆமா, அந்த கைண்டா நம்ம இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம அதுக்காக லிசன் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணணும். ஓகே, உனக்கும் பெயின் இருக்கும், அவன் உன்னை தள்ளி விட்டுட்டானா நீ அவனை தள்ளி விட்டுட்டானா நம்ம அப்புறம் பார்ப்போம். முதல்ல ஓகே ஏதோ நடந்திருக்கு, உனக்கு அந்த இடத்துல பெயின் இருக்கு, எனக்கு அது புரியுதுன்ற அந்த அக்னாலேஜ்மெண்ட் வந்து வீட்லயும் கொடுக்கணும், டீச்சர்ஸும் கொடுக்கணும். அது நிறைய வந்து இந்த ஜென்ரேஷன்ல மிஸ் ஆகுறது நான் பாக்குறேன். ஏன்னா நமக்கு டைம் இல்லைன்னு சொல்றோம், ஜட்மெண்டெல்லாம் போயிடுறோம் நம்ம. ஓகே, நீ தான் பண்ணிருப்ப. நம்ம வீட்டுல துருன்னு இருக்கிறதுனால ஸ்கூல்லயும் இருப்பாங்கன்னு அவசியம் கிடையாது. ஸ்கூல்ல மேபி அவங்க வேற மாதிரி இருக்கலாமே, நம்ம அங்க போய் 24 hours இன்னும் பாக்குறது கிடையாதுல்ல. ஸோ அந்த லிசனிங் நமக்கு இல்ல, ஜட்மெண்டல் ஆயிடுறோம், சீக்கிரமா சொல்யூஷனை நோக்கி போறோமே தவிர்த்து அந்த குழந்தைக்கு ப்ராப்பரான ஒரு அக்னாலஜ்மெண்ட்டே இந்த இடத்துல கொடுக்க மாட்டேங்கிறோம் நம்ம. ஆடிங் ஆன் டு த பாயிண்ட், மேபி இது வந்து அதர் சைடு இருக்குல்ல, வாட் ஐம் டாக்கிங் இஸ், எப்பவுமே ஒரு குழந்தை ஒரு சொசைட்டி பாக்குற விஷயம் எப்படி இருக்கும்னா அவங்களோட பிரெயினோட மிரர் தான். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வீட்டில் எப்படி இருக்கும், உங்களோட பியர் எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி இருக்குமோ, they see through that lens. ஸோ நம்ம வந்து எப்பவுமே சொசைட்டி மாற்றணும், சொசைட்டி நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அந்த எக்ஸ்பெக்டேஷன் கூட குழந்தை வளர்த்தக்கூடாது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் மோட்லேயே ஆப்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா எவ்ரிவேர், ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் ஆஃப்டர் மேரேஜ், எல்லாத்தையும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெவல் போயிட்டே இருக்கும், பீக் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மோட்ல ஆப்ரேட் ஆகாமே லெட் தெம் க்ரோ வித் ரியாலிட்டி. இதுதான் ரியாலிட்டி. எல்லாரும் உன்னால அக்செப்ட் பண்ண முடியாது. எவ்ரிவன் நான் சொன்னதை தான் அவங்க கேட்கணும், நான் சொன்னதை இவ கேட்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி அவ இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மோட்ல ஆப்ரேட் பண்ணாமே அந்த ரியாலிட்டி சொல்லி தான் நம்ம குழந்தை வளர்த்தணும். அந்த ரியாலிட்டி மோட்ல எப்போ இல்லாம எக்ஸ்பெக்டேஷன் மோட் ஜாஸ்தி ஆகுமோ டெஃபினெட்லி நம்ம கிட்ஸன் வந்து we are the மேக்கிங் them to spoil மாதிரி தான் ஆகும். ஒரே பர்சனை திருப்பி அதே லேபிளிங்ல கொடுத்து பண்ணும்போது அந்த இடத்துலயும் வந்து தப்பு நடக்குது. பட் அதுக்காகவும் நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம குழந்தைங்களோட போய் நம்ம நிற்க முடியாது. அப்ப நம்ம பேரண்ட்ஸ் அங்க என்ன பண்ணணும்னா, உங்க குழந்தைக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கா, இல்ல எப்படி சொல்லி கொடுக்கலாம் இந்த விஷயத்த பார்க்க ஆரம்பிங்க. ஸ்கூல்ஸ்ல போயிட்டு பேச ஆரம்பிங்க, ஒரு டீச்சர்ஸ் கிட்ட கேட்க ஆரம்பிங்க, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க. ஆனா நம்ம உடனே நடக்கும்னா கண்டிப்பா நடக்காது. அந்த குழந்தை வளரும் போது தான் நிறைய மாறிட்டு, நிறைய குழந்தை நீங்க பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிளா நீங்க இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க அவங்க கிட்ட கேட்கறது, இவங்க கிட்ட கேட்கறதெல்லாம் எடுத்துக்கோங்க உங்க மைண்ட்ல. பட் தனக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, உங்களுக்கு அந்த இடத்துல பேசணும்னா பேசுங்க, பதிவு செய்யணும்னா செய்யுங்க, எதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க பண்ணுங்க. நீங்க சுத்தி இருக்கிறவங்களை கேட்டுட்டே இருந்தா ஓகே, 1 day லவ், 2 days லவ், அடுத்த நாள் கல்யாணம் பண்ணலாமா, அடுத்த டிவோர்ஸ் எடுத்துடலாமா. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து த வெரி ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இவங்களுக்கு வந்து பிகாஸ் தே ஆர் மோர் இன்டு டெக்னாலஜினால தேர் மைண்ட் செட் இஸ் டியூன் டு இட்.